இயேசுவிற்கு புகழ், இயேசுவிற்கு நன்றி, மரியே வாழ்க. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்ற ஆண்டவரின் ஆசிகளோடு பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறை கொண்டாடுகின்றோம். பயத்தினால் கதவுகளை பூட்டிக்கொண்டு முடங்கி கிடந்த சீடர்கள் மத்தியில் பூட்டிய கதவுகளையும் தாண்டி இயேசு வருகிறார். அவர்களுக்கு அமைதியை கொடுக்கின்றார். அவர் கொடுத்த அந்த அமைதி இன்று நம் இதய கதவுகளையும் தட்டுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே நம்மைப் போலவே பல நேரங்களில் சந்தேகத்தோடு இருக்கும் புனித தோமையாரை காண்கின்றோம். கண்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்ற தோமாவின் பிடிவாதம் இயேசுவின் பேரன்பால் உடைக்கப்படுகிறது. காயங்களை காட்டி தன்னை வெளிப்படுத்திய இயேசுவிடம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தோமா செய்த விசுவாச அறிக்கை திரு அவையின் மிக சிறந்த விசுவாச பிரகடனமாக இன்றும் ஒலிக்கிறது. இன்று நாம் இரக்கத்தின் திருவிழாவையும் கொண்டாடுகின்றோம். நம்முடைய சந்தேகங்கள், பலவீனங்கள் மற்றும் பயங்களை விட இறைவனின் இரக்கம் மிக பெரியது. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்று காணாமலே நம்மும் பேறு பெற்றவர்களாக வாழ்வோம். இயேசுவின் உயிர்ப்பின் சாட்சிகளாக, இறையிறக்கத்தின் தூதுவர்களாக நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே வாழ்வோம். மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவா, நீர் எம்மீது பொழிந்து கொண்டிருக்கின்ற அளவில்லா இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது இரக்கத்தை பெறுபவர்களாக மட்டுமே அல்லாமல் பகிர்பவர்களாக வாழ வரம் தாரும். எங்கள் விசுவாச வாழ்வில் தளர்வுகள் ஏற்பட்டாலும், சோர்ந்து போகின்ற நிலை வந்தாலும், தோமாவைப் போல உம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீரே ஆண்டவர், நீரே இறைவன் என்று அறிக்கையிட, விசுவசித்து வாழ்ந்திட வரம் தாரும், கிருபை புரியும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.